ஹாய் கைஸ், இட்லினா என்ன? இட்லி கம்மியாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஆபத்துகள் வரும்னு போன வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க, அதாவது இட்லி உள்ளவங்க எப்படி ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்ம எப்படி இட்லி குணத்தை வளர்த்துக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி தனத்தில் 3 அடுக்கு இருக்குன்னு ஆசிரியர் பிரிக்கிறாரு. முதல் தட்டுங்கிறது கீழ் வீட்டில் வசிப்பவங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எதுக்கு எடுத்தாலும் கத்துவாங்க, கோபப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, ஏன் அள்ள கூட செய்வாங்க. இந்த உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியும்னு இதை கூட தெரியாத இவங்கள மாவுகள்னு ஆசிரியர் சொல்கிறாரு. இரண்டாவது தட்டு முதல் மாடியில் இருப்பவங்க. இவங்க அதிக உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களுக்கு தெரியும் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும்னு, ஆனால் இதை மாற்றிக்க மாட்டாங்க. இவங்க பாதி வெந்த இட்லிகள்னு ஆசிரியர் குறிப்பிடுறாரு. மூணாவது தட்டு இவங்க மேல் மாடியில் இருப்பவங்க. இவங்களுக்கு ஏற்படும் உணர்வுகள் எப்போது எவரால் வரும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதனால இவங்களால அந்த உணர்வுகள் மூலமாக வர பிரச்சனைகளை, விவாதங்களை தவிர்க்க முடியும். அப்படியே விவாதம் ஏற்பட்டு அது மூலமாக கோபம், மன வருத்தம் வந்தாலும் சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இவங்க தான் நன்கு பூ போல முழுமையாக வெந்த இட்லின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. இதில் நீங்கள் எந்த தட்டு? இந்த மாதிரி உள்ள இட்லி ஸ்பெஷலிஸ்ட் தங்களோட கோல் மீது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த கோல் அடைய அவங்க விட்டு கொடுத்தும் போவாங்க. நதிகளை பார்த்துருப்பீங்க, அது வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். அப்படி போனாலும் அதோட போகிற திசை மாறாது, அதோட இலக்கை அடைஞ்சிரும். அது மாதிரி தான் சில மனிதர்களும் போனால் நினச்ச விஷயத்த முடிக்காமல் வரமாட்டாங்க. இவங்கள தான் ஆசிரியர் இட்லி ஸ்பெஷலிஸ்ட்டு சொல்கிறாரு. இன்னும் சிலர் இருக்காங்க, போன இடத்துல மரியாதை இல்லைன்னு எந்த வேலையும் செய்யாமல் திரும்பி வந்துடுவாங்க. இதனால் அவங்களுக்கு கிடைக்கும் ரிசல்ட் தோல்வி. உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது? கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லலாமே. சரி, கோபத்தை சந்தோஷமாக மாற்றிக்கலாமா? முடியாது. அதுக்கு பதிலாக கோபத்தை ஒரு சிறு புறக்கணிப்பு மூலமாக வெளிப்படுத்தலாம். பாண்டியன்னு ஒருத்தர் எப்படியோ படாத பாடுபட்டு கம்பெனியில் ப்ரமோஷன் வாங்கிட்டாரு. அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாம் சீனியர்ஸ். பொறாமையில், இதோ பாரு பாண்டியா, நாற்காலியிலேருந்து கீழே விழுந்தால் ஒன்றும் ஆகாது, ஆனால் மாடியிலேருந்து கீழே விழுந்தால் மண்டையே போயிருந்து மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அவரோட முழு திறமையால் மேலே வந்தவர் இப்படி பேசுகிறதுனால பாண்டியனுக்கு கோபம் வருது. ஆனால் அந்த கோபத்தை அவர் மாற்றிக்கிட்டு, புரியுது சார், கவனமாக நடந்துக்கிறேன், அப்பப்போ நீங்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கோபத்தில் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அந்த கோபத்தில் மாடியிலேருந்து கீழே விழுகிறதுக்கு எல்லா வேலையும் அந்த சீனியர்ஸே செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சிந்தனையை மாற்றுவது தான் இட்லி ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஆசிரியர் சொல்கிறாரு. இட்லியாக மாறுவதற்கு நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் ஆர் சேஞ்ச் பண்ணணும். நம்ம நினச்ச கோல் அடையிறதுக்கு எவ்வளோ தடை, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம காரியத்தில் கண்ணாக இருக்கணும். நாம் நினச்சதை அடைய முடியாததுக்கு காரணம் வேறு யாருமே இல்லை, நாம தான். சில உணர்வுகளை கண்ட்ரோல் செஞ்சு வெற்றி பெறுவர்கள் தான் உண்மையான இட்லி. தன்னை பற்றி தனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். தன்னோட ஃபீலிங்ஸ் பற்றி தெரிய முடியாதவங்க மற்றவங்களோட ஃபீலிங்ஸையும் தெரிய வாய்ப்பில்லை. எந்த விஷயத்தில் கோபம் வரும், எப்போ சந்தோஷம் வரும், எப்போ பயம் வரும், யாரை பார்த்தா கோபம் வரும்னு எல்லா ஃபீலிங்ஸும் புரிஞ்சவங்க கண்டிப்பாக மற்றவங்க ஃபீலிங்ஸும் புரிஞ்சுக்க முடியும். அவங்க தான் இட்லிகள். இட்லிகள் தனக்கு எப்போ கோபம் வரும்னு புரிஞ்சு அந்த நேரத்தில் கவனத்தை வேறு திசையில் திருப்பி விட்டுருவாங்க. கோபத்தை கட்டுப்படுத்த யார் மேலே கோபம் இருக்கோ அவங்கள நினச்சி லெட்டர் எழுதி அதை போஸ்ட் பண்ணாமல் கிழிச்சு போட்டுடணும். செஞ்ச தவறை கவனிக்கணும், செஞ்சவரை அல்ல. இட்லியோட பாலிசி அடுத்தவர் செஞ்ச தவறை நாசுக்கா எடுத்து சொல்வது. மீண்டும் மீண்டும் குத்தி காட்டுபவர் வெறும் மாவுன்னு தான் சொல்கிறாரு ஆசிரியர். நம்ம மனசு எவ்வளோ ஆசை காட்டினாலும் அதை தூர தள்ளி வச்சுட்டு அறிவோட பேச்சை எப்போ கேட்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நிமிஷம் இட்லியாகி வெற்றி அடையலாம்.